வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் வந்து ரெசல்மேனியாவில் மேட்ச் பண்ண போகிறாரு. அது யார் கூட? ஜான் சீனா கூடயா, பிராக் லெஸ்னர் கூடயா? அப்புறம் பிராக் லெஸ்னர் ரிட்டைர்மெண்ட்டு, ஜேக்கப் ஹார்டியோட குட் நியூஸு, ஒரு சில மெயினான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எனக்கு கொஸ்டின் என்ன, ரோமன் வந்து எப்போ இந்த இயர் வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சிட்டி சாம்பியன் ஆனார்? ஆப்ஷன் ஏவா பியா சியா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்பர் ஒன்னே நம்ம டெட் ஃபீனம் அண்டர்டேக்கர் தான். அண்டர்டேக்கர்னாவே ஒரு சிலர் சொல்லியிருப்பீங்க, 90s கிட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா அண்டர்டேக்கர் 8 உசுறு 7 உசுருண்டு. அதாவது அவரோட ஸ்டோரியை வேறலாம் இருக்கும். அதாவது கோஸ்ட் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் அண்டர்டேக்கரையும் பார்ப்போம். அந்த லெவலில் ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். அவரோட என்ட்ரன்ஸு, தீம் மியூசிக் எல்லாமே வேறு லெவலாக இருக்கும். அந்த சவுண்டு கேட்டோடனே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் அவர் வந்து திருப்பி ரெசல்மேனியாவில் ஒரு மேட்ச் பண்ணப்பார். ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம், ஆல் ஆஃப் ஃபேமர் ஆனதுக்கப்புறமா திருப்பி மேட்ச் பண்ணப்பார். யார் கூடனா, இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, பிராக் லெஸ்னர், ஜான் சீனா யார் கூடயாவது அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் திருப்பி வந்து அகைன் வந்து மேட்ச் பண்ண போகிறோம். அது எப்போனா ரிட்டைர்மெண்ட் டூர் ஃபார் கிக் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஜான் சீனா ரிட்டைர்மெண்ட் வேறு இருக்குது. அதில் ஏகப்பட்டவே இருக்காங்க. அதிகமாக சான்ஸ் வந்து யார்கிட்ட இருக்குன்னா பிராக் லெஸ்னர் தான். ஏன்னா பிராக் லெஸ்னர் தான் நம்ம அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரைக்கே க்ளோஸ் பண்ணது. மொத்தமாக க்ளோஸ் பண்ணதே அவர் தான். அதாவது 21 வாட்டி ரெசல்மேனியாவில் தோக்காமல் இருந்தார். ஆனால் பிராக் லெஸ்னர் உள்ளே இறங்கி தோக்கடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு தான் ரோமன் ரெயின்ஸ். என்னதான் இருந்தாலும் பிராக் லெஸ்னர் சடனாக தோக்கடிச்சது யாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான் வந்துச்சு. அன்பினிஷ்டு பிஸ்னஸ்னால் அப்போ பிராக் லெஸ்னர் கூட தான் அவர் வந்து மேட்ச் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஆன வயசில் தேவையில்லாமல் பீஸ்ட்டு கூட மோதி இன்னும் கொஞ்சம் தான் அவருக்கு அடிபடணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ தான் தெரியுது. ஏன்னா பிராக் லெஸ்னர் நம்ம எவ்வளோ பெரிய, அதாவது ரொம்ப டஃப்பான சூப்பர் ஸ்டாரே அசால்ட்டாக அடித்து மடக்கி போட்டுருவார். அண்டர்டேக்கர் கொஞ்சம் ஆனால் வயசானாலும் ஒரு ஸ்டைலு அந்த மாதிரி தான். வயசானாலும் அவரோட ஸ்கில் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அவர் நினச்சாலும் தோக்கடிக்கலாம். ஸோ ஓகே, இந்த மேட்ச் நடந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று மெயினான அப்டேட் என்னென்னா, நம்ம பிராக் லெஸ்னர் பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னரோட ரிட்டைர்மெண்ட் தான். இது வந்து இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங் தான். ஏன்னா நெக்ஸ்ட் இயரில் யாராக ரிட்டைர் பண்ண போகிறோம், ரிட்டைர்மெண்ட் மேட்ச் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் பண்ணலாம் இருக்காங்க. அப்புறம் அகைன் வந்து நம்ம ஜான் சீனா ரிட்டைர்மெண்ட் ஆக போகிற பெரிய பிளானேஜ் ரேமஸ் ஸ்டுடியோ. இப்போ இந்த வரிசையில் பிராக் லெஸ்னர் இருக்க போகிறாரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பிராக் லெஸ்னர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாருன்னொடனே சத்தியம் என்னால் ஷாக்கு தான். ஆனால் உங்களோட தாட்ஸ் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்பர் டூ என்னென்னா, டபிள்யூடபிள்யூட பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் தான். டபிள்யூடபிள்யூட பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ன்றது எவ்வளோ மெயின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாருமே அங்கே ட்ரெயின் ஆகி தான் வருவாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஓர்லாண்டாவில் இருக்குது அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சென்டரு. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துலேருந்து எங்கே மாற்ற போகிறாங்கன்னா லாஸ் வேகஸில் மாற்ற போகிறாங்க நியர் ஃப்யூச்சரில் அதாவது ஃப்யூச்சரில் மாற்றுவாங்க. அது எதுக்காகனா, டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார் இன்னும் லாஸ் வேகாஸில் பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமான பேர் அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதிகமான பேர் சேருவாங்க. இன்னும் நம்ம பெரிய டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டாரை க்ரியேட் பண்ணதை நம்ம பார்க்கலாம். அதை தான் ட்ரிபிள் கே சொல்கிறாரு. அதனால தான் லாஸ் வேகாஸ் மட்டும் எல்லாருக்கும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேக்கப் ஹார்டி பற்றி தான். அது ஜேக்கப் ஹார்டி பற்றி ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, சம்மர் ஸ்லாம் 2024 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோட வந்து மேலேருந்து தவிர்ப்பார். அதாவது ஹை ஃப்ளைங் மூவ் பண்ணியிருப்பார். அங்கே வந்து காலில் இன்ஜூரியாக இருக்கும். அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் காலில் கட்டு போட்டு தான் சுற்றிக்கிட்டு இருப்பார். ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் ரோமன் ரெயின்ஸ்க்காக திருப்பி வருவேன். வந்தார், டெஸ்ட்ரைவ் பண்ணார், ஓகே. ஆனால் இப்போ காலில் இருக்க இன்ஜூரி என்ன ஸ்டேட்டஸ்னால், அவர் வந்து பார்த்திங்கன்னா காலில் இருக்க இன்ஜூரியெல்லாம் சரியாயிடுச்சு. குட் நியூஸ் தான். அதாவது திருப்பி பழையபடி வந்துட்டார். ஏன்னா லைவ் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நடக்கிறது பார்த்திங்கன்னா சாதாரணமாக பழைய மாதிரி தான் நடந்தார். அந்த கட்டி எதுவுமே இல்லை. ஜேக்கப் ஹார்டி வந்து க்யூர் ஆகிட்டார். திருப்பி இவரை வச்சு வந்து டபிள்யூடபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சராக ஏகப்பட்ட பிளான் வச்சுருக்காங்க. ஏன்னா இவர் தான் ஒரு சோலோவுக்கு அடுத்து இவர் தான், சோலோவுக்கு மேலே இவர் தான். எனக்கு அப்படி தான் தோணுது, என்னென்னு தெரியல. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராவோட கமெண்ட்ரி செக்ஷன் பற்றி தான். ராவோட கமெண்ட்ரி செக்ஷனில் பேட் மேக்கஃபிக்கு அப்புறமா இன்னொரு ஆள் வந்து போட போகிறாங்க. அதாவது அவங்கள மாற்ற போகிறாங்க. அவங்க யாருன்னா, ராவில் வந்து பார்த்திங்கன்னா ஜோஸ் டெஸ்டிஸ்டோ வாயில் வர மாட்டேது வேட் பேரட்டு, அதாவது இப்போ காமிச்சோம்ல அவர் தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரா செக்ஷனில் வந்து கமெண்ட்ரி பண்ண போகிறாரு. மைக்கேல் கோல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனில் பண்ண போகிறாரு. ஏன்னா டிவியில் டபிள்யூடபிள்யூ பார்க்குறோம்னா அதுக்கு மெயினாக ஒன்று தான் கமெண்ட்ரி தான். நம்ம தமிழ் கமெண்ட்ரி சொல்லவேனா அடித்து தட்டிடுவாங்க. இப்போ இங்கிலீஷில் சோனி 10-1 சோனி 10-2 இந்த மாதிரி இங்கிலீஷ் ஆப்ஷனை பார்த்தோன்னா கமெண்ட்ரி தான் முக்கியம். அதனால தான் இவங்களை வந்து பெஸ்ட்டாக செலெக்ஷன் பண்ணுவாங்க. நம்பர் 3 என்னென்னா, ஒரு சில பிக்கெல்லாம் தெரிய வந்திருக்கு. அது சிஎம்முக்கோட பிக்கு. சிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக் வச்சுருக்காரு. டாக் மாதிரியே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ட்ரூ மைண்டர் வந்து பார்த்திங்கன்னா பூனை, அதாவது கேட்டில் வருவார். கேட்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பிக்கு. இந்த பிக்கு பார்த்தோன்னே மனசு உடஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ரிக்வஸ்ட் அண்டு சமந்தா இர்வின் இதுக்கப்புறம் அவங்க மீட் பண்ண சான்ஸ் இல்லை. டபிள்யூடபிள்யூ வேறு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இந்த பிக்கெட் வந்து சத்தியமான சிரிப்பு தான் வந்துச்சு. என்னென்னா, நம்ம டேங்கோலோவா வந்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் இருக்கார். ரோமன் ரெயின்ஸ் கூட
2026 வந்து மேட்ச் பண்ணுவார் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா அப்போ WWE இழுத்து மூட்டு போயிடலாம், இவரெல்லாம் சாம்பியன் விட்டா. ஆனால் இவர் வச்சு காமெடியான செக்மெண்ட் வந்துருச்சு, அதனால தான் அவர் அப்படி தோணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெவின் ஓவன்ஸ் பற்றி தான். கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது லாஸ்ட்டாக இந்த மந்தில் கான்ட்ராக்ட் முடிய போதான், முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த 6 மந்த்துக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் வச்சு இப்போ ஸ்டோரி லைன் கரெக்டாக தான் ஓடுது. சரின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்பர் 4 என்னன்னா ராண்டி வர்சஸ் குந்தருக்கான மேட்ச் தான். ராண்டி வர்சஸ் குந்தருக்கான மேட்ச்சு இப்போ வரைக்குமே என்னால் ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கூட ராண்டி தான் ராண்டி தோக்க தான் போகிறாரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தோன்னா இது நியூ இயரா, அதனால வந்து நம்ம வந்து அதாவது குந்தரோட டைட்டில் ரெயினில் அவர் சொல்லியிருக்காரு இன்டர்கண்டல் சாம்பியன் எவ்வளோ தூரம் வச்சுன்னா அது மாதிரி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ராண்டி வின் பண்ணிட்டு அகைன் அடுத்த மெயின் இவெண்ட்டை லாஸ் பண்ணிடுறாரு அந்த மாதிரி தோணுது. ஏன்னா அப்படி தான் உங்களுக்கு எந்த மாதிரி தோணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிங் ஜெனரல் குந்தர் தான். எப்படி WWE வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு டைட்டில் ரெயின் வச்சு ஒரு டைட்டில் உருவாக்கணுங்களோ அதே மாதிரி ரிங் ஜெனரல் குந்தரும் லாங்கஸ்ட் ரெய்னிங் இன்டர்கண்டினல் சாம்பியன் சொல்லி போன அந்த இயர் தான் வாங்கியிருக்காரு. அதை வச்சு பார்த்திங்கன்னா WWE அகைன் ஒரு டைட்டில் உருவாக்கியிருக்காங்க. அதாவது குந்தருக்கானே ஒரு ஸ்பெஷல் டைட்டில் தான் சொல்லலாம். இந்த டைட்டில் அதே சேம் கலர் தான், பட் இன்டர்கண்டல் அது வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்ஸ் சாம்பியன். சேம் இந்த டைட்டிலோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரில. ப்ரைஸ் தெரிஞ்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவரோட டைட்டில் ரெயின் வச்சு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் தருவாங்க. அதாவது 714ன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா. அப்போ அதே 714 டைட்டில் தான் வச்சுருப்பாங்க. வேணா டக்குன்னு வாங்கிடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் 5 என்னன்னா ஷீல்டு பிரேக்கை பற்றி தான். என்னடா ஷீல்டு பிரேக்கை பற்றி தெரியும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் தான். அந்த வார்த்தை ஆயில் வர மாட்டேங்குது. ஏன்னா இப்போ எப்படி அண்டாடேக்கருக்கு அகைன் ஒரு மேட்ச் பண்ணுறாங்களோ அது மாதிரி செத்ரான்ஸுக்கு ரோமன் ரெயின்ஸுக்கு அகைன் ஒரு மேட்ச் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. அதை வந்து இந்த ரெசல்மேனியாலே டீஸ் பண்ணியிருக்காங்க. 2024 ரெசல்மேனியாலே அந்த சேரை கொண்டு ரோமன் ரெயின்ஸ் அடிச்சிருப்பார்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த மேட்ச் நடக்க அதிக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிராக்ஸ் அண்ட் ப்ரீட் பற்றி தான். பிராக்ஸ் அண்ட் ப்ரீட் பற்றி இப்போதைக்கு WWE ஃபியூச்சர் பிளான் பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது என்னென்னா ஒரு பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2018 டைம்லலாம் யாராலும் அசைக்க முடியாத ஒரு மான்ஸ்டராக இருந்தார். அதே மாதிரி 2024, 25, 6 இந்த மாதிரி டயத்துலலாம் பிரான்சன் ப்ரீடு தான் அகைன் பிரான்சன் ஒரு மாதிரி தெரிய போகிறாரு. ஏன்னா இப்போ லாஸ்ட் இந்த ராலே பார்த்திங்கன்னா அந்த அங்குலோடி மேட்சோட இந்த மேட்ச் தான் வேறு லெவலில் இருந்துச்சு சொல்லலாம். அந்த குப்பை தட்டி ட்ராஷ் கேன் எடுத்து அடிக்கிறது, அப்புறம் கார் மேலே சோக்ஸ்லாம் பிரான்சம் 2 மான்ஸ்டரும் சண்டை போட்டு கடைசியில் நம்ம பிரான்சமனை வீழ்த்திட்டார் பிரான்சன் ப்ரீடு. ஆனால் பின் பண்ணலை, ஆனால் அவர் செயலில் காசிட்டார். அவர் மேலே தவ்வி அந்த கண்ணாடிலாம் உடச்சி சில்லாக செதறிச்சு. அந்த மூமெண்ட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா நம்ம ஆடம் எல்லாருமே மேனேஜர் எல்லாருமே வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாங்க இந்த மேட்சை. இந்த மேட்ச் தான் பெரிய அந்த ராலே ஒரு பெரிய 5 ஸ்டாரில் வந்திருக்கு. இப்போதைக்கு சொல்ல ரேட்டிங்ஸ் வந்திருக்கு. இப்போ எப்படி சோலோ சிக்கோ வந்து நான் தான் நெக்ஸ்ட் ட்ரைபிள் சீஃப்னு சொல்கிறாரோ அதே மாதிரி ஒரு சில சூப்பர் ஸ்டார்லாம் இப்போ உதாரணத்துக்கு பிராக் லெஸ்னர் எடுத்துக்கோங்க. பிராக் லெஸ்னர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் இருக்கார். எப்படி ஒரு ஹீலாக இருக்காரோ அடித்து எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிவிட்டார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடித்து பறக்கோட்டுக்கிட்டு இருந்தார், யாருன்னு கண்ணு முன்னு தெரியாமல். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கார். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. உங்களுக்கு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் வீடியோ வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சூப்பர் ஸ்டார் சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in my next video.